ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், மே 1 அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழைப்பாளர் தினம். அதை தாண்டி நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அஜித்குமார் சாரோட பர்த்டே. எஸ், நேற்று நைட்லேருந்தே ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க அலப்பறையே. ஃபேன்ஸ் எல்லாருமே தியேட்டர் எங்கும் சேர்ந்து நிறைய ரீரிலீஸ்க்குலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அஜித் சார் பர்த்டே அப்படின்னாலே அங்கங்கே பிரியாணி போடுறது, நிறைய விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க ரசிகர் மன்றம் எல்லாமே சேர்ந்து. இப்படி இருந்தாலும் கூட அவங்க ஃபேமிலிக்குள்ளே என்ன நடக்குது, யார் கேக் வெட்டியிருக்கா, யாருக்காக கிஃப்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பலவிதமான ஃபோட்டோஸ்லாம் வருமா அப்படின்னு சொல்லி ட்விட்டர், இன்ஸ்டா அப்படின்னு சொல்லி எல்லாமே அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கும் சமயத்தில் நம்மளோட அஜித் சாரோட ஒய்ஃபான ஷாலினி மேடம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் சாருக்கு மிக 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 ஒரு காஸ்ட்லியஸ்ட்டு கிஃப்ட்டை எவர் அப்படின்ற மாதிரி ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதை பார்த்த உடனே அஜித் சார் ரொம்பவே ஷாக் ஆன மாதிரியும் ஒரு சில இன்சிடென்ட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். முதல்ல அது என்ன இன்சிடென்ட்டு, என்ன நியூஸு, அது மட்டும் இல்லாமல் அது என்ன மாதிரியான கிஃப்ட், எவ்வளோ அந்த கிஃப்ட்டுன்றதை உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் சார் பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு விஷயம் அப்படின்னா ட்ராவலிங். எஸ், அதுவும் மெயினாக பைக்கில் ஹோல் டூர் போகிறது அப்படின்றது. டூர் போகிறதுன்றாலே நம்ம ஆளுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கோம். அப்படி இருக்கும் சமயத்தில் அப்பப்போ எதனா ஒரு படத்தை ஷூட்டிங் முடிச்சிட்டாலே நான் இங்கே டூர் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவார். அந்த வகையில் அவருக்கு டூர் போகும்போது தேவையான ஒரு விஷயம் என்ன, பைக். அதுவும் முதல் டூருக்கு போகும்போது யூஸ் பண்ண பைக்கு அடுத்த டூருக்கு அவர் எடுத்துகிட்டு போக மாட்டார் அப்படின்ற பழக்கமும் அவருக்கு இருந்துகிட்டு இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக ரொம்பவே கம்ஃபர்ட் லெவல் பயங்கரமாக இருந்தால் மட்டும் தான் அந்த பைக்கை ஜாயின் பண்ணுவார் அப்படின்றதுனால நம்மளோட ஷாலினி மேடம் அஜித் சாரோட பர்த்டேவான மே 1 இன்னைக்கு அவருக்கு ஒரு பைக்கை ஒன்று கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறீங்க, பைக்கா அப்படின்னா எஸ், இதை அஜித் சாரை எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரியும் தேவைகள் வந்துட்டுருக்கு. ஸோ அது ஒரு டுக்காட்டி பைக் அப்படின்றதும் வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுக்காட்டி மல்சிட்ராடா V4 அப்படின்றது தான் அந்த பைக்கோட மாடல் அண்ட் கம்பெனியோட நேம். ஸோ இந்த பைக் ஆல்ரெடி வேர்ஷன் 1, 2, 3லாம் இருக்குது. இப்போ வேர்ஷன் 4 லேட்டஸ்ட் மாடல் பைக்காக அது இருந்துகிட்ருக்கு டுக்காட்டி சீரியஸில். ஸோ அந்த பைக்கோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 to 25 லட்சங்கள் வரைக்கும் அந்த பைக் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் அதை பார்த்ததுலே அஜித் சார் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்காரு. ஏன்னா ஷாலினி மேடம் சைட்லேருந்து ஒரு பைக் கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான விஷயமா இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஏன்னா ஒரு ஒய்ஃப் வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ ஹஸ்பண்ட் சேஃபாக ரைடாக எங்கே போயிட்டு வரணும், வேர்ல்டு டூர்லாம் போகணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அவருக்கு சப்போர்ட்டிவாக ஒரு பைக் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணி வாங்கி கொடுத்துருக்குது எந்த ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்றது நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸோ அந்த ஃபோட்டோஸை இப்போ அவங்களால ட்விட்டர், இன்ஸ்டாலாம் நிறைய பார்க்க முடியுது. நிறைய சோஷியல் மீடியா ஹேண்ட்லர்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சூப்பரான பேராக இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் மறக்க முடியாத, நீங்கள் முடியாத ஒரு பேர்னா அதில் நம்ம அஜித் அண்ட் ஷாலினி மேடமையும் சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் மறக்காமல் தலா அஜித்துக்கு விஷ் பண்ணுறேங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.